தனுஷ் படத்தை நிறுத்தணுங்க. நிறுத்தனத்தை எடுத்து சண்டை போடணும், கமல் சாரை எடுத்து சண்டை போடணும். 1.5 வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இங்க சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங், நாளை மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒர்க் நடந்தது, ராமேஸ்வரத்தில் வந்து ஒர்க் நடந்து, செட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா? தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர், அவரை கூப்பிட்டு நீங்கள் செலவு வச்சு நீ படம் பண்ணாதீங்க, இந்த பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவரை சொல்லியிருக்கணும். அவருக்கு சொல்லலை. அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு எங்கள் உறுப்பினர் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி வழியில் செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டு இருக்கு, எல்லா வண்டியும் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்துக்கூடாது, சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளர் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும். அடுத்து மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் படம் போகுது, அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க, நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் அவ்வளோ வலிமையானவர்கள் இல்லை. யார மணிரத்னத்தை எடுத்து சண்டை போடணும், கமல் சாரை எடுத்து சண்டை போடணும், இதெல்லாம் நாங்கள் ஏன் சண்டை போடணும்? எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மெம்பர் தான், ராஜ்கமல் உங்களோட மெம்பர், மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர், அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்கள் சொல்லாமல்ல, ஏன் தும்ப விட்டுட்டு வாழை போட்டுருக்கீங்க? எங்களையே வந்து ஏன் நிறுத்த சொல்கிறீங்க? இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தல, நாங்கள் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு, இந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்து வந்தவொடனே பேசலான்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணுவோம். எவ்ரி டைம் இதே பிரச்சனை. அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போகிறாங்க, தனுஷ் படத்தை நிறுத்தணுங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல ராஜ்கமல் ஆயிடுச்சு, மணிரத்னம் ஆயிடுச்சு, ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து தனுஷ். சரி அவங்களும் அவங்க சொல்கிறாங்களேன்னு ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க? இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில். சரி ப்ரொடியூசர் கவுன்சில். அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க, எல்லாரும் பேசி என்ன பிரச்சனை? இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் 3 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷுக்கு, அவர் படம் பண்ணல, அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள். நடிகர் சங்க சார்பில் எஸ் நீங்கள் சொல்லி கரெக்டு தான், நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம், உடனே ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை 16 கோடி ரூபாய் ரிட்டர்ன் பண்ணணும். எப்படிங்க 3 கோடி தான் கொடுத்தீங்க, 16 கோடி எப்படிங்க? இல்லை நாங்கள் வந்து 36% வட்டி, அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 16 கோடி வருது. நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் ஆல்ரெடி, அதனால் 16 கோடி கொடுக்குறேன். நாசர் கேட்டார், நம்மனா வட்டி கடை நடத்துகிறோமா? நீங்கள் தயாரிப்பாளர், அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அட்வான்ஸ் படம் பண்ணல, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸு, இவங்க அட்வான்ஸ் கருவாக கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் அட்வான்ஸே கொடுக்க முடியல, படம் பண்ணுறதுக்கு கஷ்டம், பண்ணது வாங்கிங்கன்னு உங்களுக்கு 2 மாதத்தில் சொல்லிட்டாரு. நீங்கள் அப்போயே வாங்கியிருக்கலாம்ல, அப்போ வாங்காமல் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது. எனக்கு செல்வமணி, என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா, எப்படி சரியாகும்? நான் சொன்னேன், சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார், கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு எல்லாம் பேசி அந்த 3 கோடிக்கு 6 கோடி கொடுக்குறதா பேசி முடிச்சாங்க. அவங்க ஒத்துக்கல, மறுபடியும் 7 கோடி வரைக்கும் வந்தாங்க, அப்பவும் ஒத்துக்கல. அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன். அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது 8 கோடி ரூபா ஃபைனல். அப்போ தனுஷ் சொல்கிறார், அண்ணன் இந்த இதோட நீங்களாம் சொல்லிங்களேன்னு தான், இதுக்கு மேலேன்னா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நீங்கள் தலையிடாதீங்க. நாங்களும் அதை சொல்லிட்டோம், சார் இதோட தான் எங்களால் பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியாது. இல்லை நாங்கள் ஒத்துக்க முடியாது போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செக்ரட்டரி, உங்கள் பணத்துக்கு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளரில் நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மற்றவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா? அதனால நீங்கள் அது மாதிரி பேசக்கூடாது சார். ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்தாங்க, ஒத்துழைச்சா எங்கள் பேர் கட்டு போயிடும், தயவுசெய்து இது ஒத்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் அப்புறம் ஜேஏசியில் வச்சு பேசி முடிச்சுங்க, இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம். இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2வது பிரச்சனை இதே பிரச்சனை தான் மறுபடியும். ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஏதோ நாங்கள் ஒர்க் பண்ண வரல, எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை செய்ய போகிறோம், நாங்கள் என்ன வரமாட்டோம் சொல்கிறது, நாங்கள் என்ன இது லார்ட் லபக்தாஸா, நாங்கள் இல்லை கோடி அம்பானியா, இல்லை இதுவா, நாங்கள் வேலைக்காரங்க, பணம் கொடுத்தா வர போகிறோம். 2வது பிரச்சனை விஜய் படம் ஷூட்டிங்கு. அவங்க வந்து இவங்க ஆகஸ்டில் அறிவிக்கிறாங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15 புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, அக்டோபர்லேருந்து
எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்குள்ளே மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் படம் பண்ண முடியல, பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்டுறீங்க, இதெல்லாம் சில கட்டுப்பாடுலாம் பேசிட்டு தான் போகணுன்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நடிகர் சங்கம் அது ரிவோல்ட் கூட பண்ணாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, பெரிய ஸ்டூக்கு சொல்ல வரல, எவ்வளோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்ல வரும், தயாரிப்பாளருக்கும் சொல்ல வரும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முரளி சாரை பேசி, இல்லை செல்வம்னு இது வந்து எக்ஸிபிட்டாரில் சேர்ந்து முடிவு எடுத்துக்கோ, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா சரி ஓகே சார், நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம். அப்போ வந்து இந்த பல தயாரிப்பாளர் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ், அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஹைதராபாத் ஷூட்டிங் ஷூட் பண்ணிக்கலாம், அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா இந்த படத்தில் இது வரைக்கும் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் படத்தில் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் எங்களுடைய எஃப்எஃப்சி தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2.5 லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு. இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் 30% பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி. இப்போ இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு இதுக்கு இங்கே நான் தலைவராக இருக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன், சார் அக்டோபர் தான் அவங்க ஷூட்டிங், இப்போ ஆகஸ்ட், அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் சார், நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், எஃப்எஃப்சி ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு வாடகை கூட வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பருக்குலாம் வேலை கிடைக்கும், தயவுசெய்து பண்ணுங்கள், எதோ ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட, இயக்குநர்கிட்ட, ஆர்ட் டைரக்டர்கிட்ட, அது மாதிரி மேஸ்திரி ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங் கொண்டு வரும். இப்போ ஆகஸ்ட் ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் வரப்போகுது. இப்போது ஷூட்டிங்லாம் நிறுத்தி உட்காந்து இதை வேலை பண்ணுறோம் இல்லையா, இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, 3 மீட்டிங் போட்டிருக்காங்க சார். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 45 நாளில் 3 மீட்டிங் தான் போட்டிருக்காங்க மறுசீரமைப்பு. அப்போ ஒரு வார் பீரியட்ல உடனே உட்காந்து பேசி முடிக்கணும் இல்லையா. நான் ஒரு மீட்டிங் இவங்களோட பேசி முடிச்சா எங்கள் யூனியனுக்கு வந்து நாங்கள் 1 வாரம் மீட்டிங் நடத்துவோம், எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி, கேமராமேனை கன்வின்ஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரை பேசி அப்படி கொண்டு போய் அங்கே ரெடியாக போனால் அங்கே மீட்டிங் வர மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அவங்களுக்கு. அப்போ எனக்கு உங்களுக்கு வேறு வழி இல்லை, நான் சொன்னேன் சார் எங்களை நம்பி தான் எஃப்எஃப்சி நம்பி தான் அங்கே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஹைதராபாத் போகிறதா இருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம் தயவுசெய்து எங்களுக்காக எனக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சி அந்த ஷூட்டிங் எடுத்தோம். அன்னைக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து நீங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். மறுபடியும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது, சூர்யா சார் ஷூட்டிங், ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர், அவர் வந்து நலப் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கார். அதுக்குள்ளே இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. இப்போ அதை எஸ்ஆர் பிரபு சொல்லிட்டாரு, இல்லை சார் நாங்கள் கடிதம் நாங்கள் அனுப்ப முடியாது, நாங்கள் நேராக அனுப்புகிறோம், நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்கட்டார். இப்போ இவங்க கடிதம் இங்கே அனுப்பலைன்னா இந்த ஷூட்டிங் போனால் மறுபடியும் இவங்களோட நம்ம காலில் விழணும். அதனால் நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி எஸ்ஆர் பிரபுக்கு நடப்பு தயார் பேசி, சார் நீங்கள் த்ரூ கவுன்சில் லெட்டர் வரலைன்னா நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது, எந்த வேணாலும் நீங்கள் வச்சுங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அந்த நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்று இரவு 11 மணிக்கு நள்ளிரவு போய் அந்த கடிதம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சேர மாதிரி இந்த வேலை செஞ்சோம், முழு இரவு வைப்பேன். அதை மறுபடியும் 11:30 மணிக்குள்ளே அவர் அன்னைக்கு தலைவர் ஊரில் இல்லை, முரளி ராமசாமி சாருக்கு நான் ஃபோன் மூலம், சார் இது மாதிரி லெட்டர் வந்துச்சு சார், எப்படி பண்ணலாம் சார், லெட்டர் வந்தால் சந்தோஷம் சொல்லி ஒரு பிரச்சனை சும்மா தெரிஞ்சிச்சு, ரொம்ப நன்றி, கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மறுநாள் இவங்க என்ன சொல்கிறாங்க செக்ரட்டரிஸு, எஸ்ஆர் பிரபு நேரம் இங்கே வரணும், இல்லைன்னா கடிதம் அனுப்பக்கூடாது, எஃப்எஃப்சிக்கு வரல. இப்போ நம்ம நிலைமை பாருங்கள், நாங்கள் சொல்லிட்டோம் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் அனுப்பணுங்கிறது விதி, லெட்டர் அந்த தயாரிப்பில் அனுப்பிச்சா அனுப்பணுங்கிறது விதி, நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் இனிமேல் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் உங்களோட இதுவாக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா படத்துக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு வழங்கிட்டோம். அங்கே தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து 1-to-1 கேன்சல் பண்ணுவோம், 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். இப்போ ராதா பார்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க, அது அவங்களுக்குடைய கருத்து வேறுபாடு, தலைவருக்கும் செயலாளருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு, அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் எப்படி போட்டுக்கணும், நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறேன்னு ஆட்களை சேர்க்குறீங்க, அப்போ அப்படியே போட வேண்டியது தானே. எஃப்எஃப்சி நமக்கு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கல, அதை எதிர்த்து ஒரு மீட்டிங். அப்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, இப்போ இந்தியா திட்டினா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம், பாகிஸ்தான் திட்டினா இந்தியா ஜெயிக்கலாங்கிற மாதிரி எஃப்எஃப்சி திட்டினா ப்ரொடியூசர் கவுன்சில் இது பண்ண முடியும். இப்போ அதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மீட்டிங்கை ராதா பார்க்கிங்கில் போட்டு கண்ணாபின்னான்
பெப்சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, அவங்க நடப்பு தயாரிப்பாளர் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, என்ன பண்ணோம் நடப்பு தயாரிப்பாளருக்கு, உங்களுக்கு பண்ணுறது அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சோம். அதாவது இனிமேல் உங்கள் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்துள்ள அனைத்து விதிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். 2 விதிகளை எங்களால் பின்பற்ற இயலாது. ஒன்று, நடப்பு தயாரிப்பாளர் அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறுத்து என்றால் எங்களால் செய்ய இயலாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்பானாங்க அது சொல்லுங்க, அதுக்கு பண்ணலாம், எல்லாருக்கும் நிறுத்த முடியாது. 2வது, உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில், அது நடிகர் சங்கமோ பெப்சியோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நீங்க ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உட்கார்ந்து முடிவு பண்ண போது தான் அதை முடிவு எடுக்கணும். நீங்க தன்னிச்சையா முடிவு எடுத்தா நாங்க ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது நீங்க பண்ணலன்னா நாங்க உங்க கேன்சல் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுவோம். இது ஒரு பயமுறுத்தல். அதுக்கான இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது. அதுக்கு நாங்கள் தயார். இப்போதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெப்சியின் சார்பிலும் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததா இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்ள நான் தயார், நாங்கள் தயார். இப்போதும் நாங்கள் தயார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயார். ஆனால் இந்த 2 விஷயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை பெப்சியை அடியால் மாதிரி பயன்படுத்தணும், அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறத இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது. இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம். அவங்க தயாரிப்பு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம், நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார். ஆனா எங்களை மிரட்டுறதுக்கு நீங்க எங்களை அழிப்பதற்கு நீங்க ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷன் 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். நாங்கள் பணிபுரிய மாட்டோம். 7ஆம் தேதி நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை சேம்பர்ல சொல்லிட்டாங்க எங்க அட்ரஸ் யூஸ் பண்ண கூடாது சொன்னாங்க, நீங்க ஒருவேளை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ இல்ல வெளியே கொடுக்குறீங்களோ உள்ள கொடுக்குறீங்களோ, நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 8ஆம் தேதியிலிருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்க உங்க ஆளுங்களே வச்சு பண்ணீங்க, நாங்க தடுக்கவும் மாட்டோம். நீங்க தனியா இப்போ டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, கேமராமேனை கூப்பிட்டுக்கிறீங்க, கார் டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, எல்லாம் கூப்பிட்டு நீங்க பண்ணீங்க. நாங்க வரல, எங்களை விட்டுடுங்க. எங்களை யார் நம்பி வராங்களோ அவங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் தப்பா எடுத்திருக்காங்க, எங்க படம் ஷூட்டிங்ல இருக்கு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அது சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தா, இது போல பெப்சி தொழிலாளர் வைத்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் பணிபுரிவோம். நாங்கள் அடமண்டா நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கும் நாங்கள் பணிபுரிவோம். எந்த தயாரிப்பாளருக்கும் எதிரானது அல்ல பெப்சி, எதிரானது அல்ல நாங்கள். தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் நாங்கள் வாழ முடியுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தயவு செய்து எங்களுடைய இந்த இறுதி கோரிக்கை, இதை மீறி ஏதாவது நடந்தால் நாங்கள் தமிழக அரசிடம் முறையிடுவோம். 25,000 தொழிலாளர் குடும்பங்கள், 1,00,000 பேர் இல்லை 1,50,000 பேர் நேரடியாக இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் அவங்களுடைய சுய காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க எங்களுடைய அடியால் வேலை செய்ய வைக்க நாங்கள் மறுத்ததால உங்களை பலிகடை ஆக்கினாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அனைவரும் முறையிடுவோம். எங்களை தமிழக அரசும் அமைச்சர்களும் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் துணை முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் சந்திப்பதற்கு ஏற்கனவே நேரம் கேட்டு கடிதம் கொடுத்துள்ளோம். இந்த பட்ஜெட் செஷன் நடந்துள்ளதாக அது முடிந்தவுடன் சந்திக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். முடிந்தவுடன் எங்களுடைய பிரச்சனையை நேரடியாக அரசிடம் முறையிடுவோம். இப்போதும் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொல்லிக்கொள்வது, எங்கள் பக்கத்தில் என்னுடைய தவறு எந்த தவறு இருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் தயார், சண்டைக்கும் நாங்கள் தயார், சமாதானத்துக்கும் நாங்கள் தயார். முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரரே. நான் ஏற்கனவே என்னுடைய கோரிக்கையாக முதல் குரலாக எங்கள் தரப்பில் எந்த தவறு இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்கின்றோம். ஏனென்றால் நான் முதலில் சொல்லியது போல 25,000 தொழிலாளர்கள் இந்த அமைப்பை நம்பி இருக்கிறார்கள். என்னுடைய ஈகோ இங்கு பெரிதல்ல. ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்கணும், தப்பு சொல்ல நீங்க பண்ண தப்பு, சாரி சார், என்ன தப்பு பண்ண சொல்லுங்க, தப்புன்னா ஐம் சாரி டெஃபினட். பட் வேற விஷயத்தை உள்ளுக்குள்ள எங்களை நீங்க அடியால் வேலை பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. இனிமே அதுக்கு நாங்க தயார். ஏன்னா இப்போ இது மாதிரி நாங்கள் பண்ணதுக்காக இப்போ நடிகர் சங்கம் எங்களை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க.
நீங்க அதிகாரம் மையமா செயல்படுறீங்க, நீங்க ஏதோ எல்லாரோட பெரிய ஆள் மாதிரி செயல்படுறீங்கன்னு. இந்த சண்டை யாருக்குமானது? தயாரிப்பாளருக்கும் நடிகர்களுமானது. அப்போ தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு பேக் பண்ணி இருந்தாங்கன்னா, இல்ல இது நாங்க தான் நிறுத்திருக்கோம், அவங்க நிறுத்தலாம் சொல்லணும் இல்லையா? அப்ப நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நடிகர் சங்கம் எங்களோட வந்து பல்லாண்டுகளாக ஒரு நெருக்கமான நட்போடு இருக்கும். இன்னைக்கு அந்த நட்புல கொஞ்சம் விரிசல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க இஷ்டத்துக்கு அவங்க சொன்னா நிறுத்துறீங்க, ஏன் நீங்க அவங்க சொல்றது எங்களை கேட்டு பண்ணுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களை கூப்பிடாதீங்க. நாங்க சொன்னா சார் நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம் சார், நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம். இல்ல வேண்டாம், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதனால யாரும் இப்ப நாங்க தான் சொல்றோம் இல்லைங்களா சார், நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, அவங்க என்ன பண்ண சொல்றான்னு சொல்லுங்க, நீங்களே கேட்டு சொல்லுங்க. எங்க உறுப்பினர் பாதிக்க கூடாது, அது போல தயாரிப்பாளர் பாதிக்க கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப பல்வேறு சலுகைகள் நாங்க கொடுத்துருக்கோம் சார். பல்வேறு சலுகைகள் 6 கோடிக்கே ஒரு படம் தயாரிப்பாளர் படம் பண்றாங்கன்னா என்னென்ன சலுகைலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க இந்த சலுகைலாம் இருக்குன்னு அவங்க மெம்பருக்கு அவங்க சொல்றது இல்லை. இன்னைக்கு 1.5 மாசம் ஆச்சு எங்களுக்கு இடம் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணி. இந்த 30-40 நாட்கள்ல நாங்க 20 கூட்டம் நடத்தியிருக்கோம். நாங்க ஆஃபீஸ் பேரர்ஸ், இசி மீட்டிங், ஜெனரல் பாடி, ஒரு சங்கத்திலும் இந்த உடனே எப்படி இந்த இது கட்டணும், ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டோம், இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. உடனே அது இப்போ சொசைட்டி வந்து அரசு கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கு. அதனோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை மீட் பண்றோம். அடுத்து ரிஜிஸ்ட்ரார் டெப்டி ரிஜிஸ்ட்ரார் மீட் பண்றோம். அதுக்கப்புறமா வந்து ரிஜிஸ்ட்ராரை மீட் பண்றோம். அவர் வந்து இந்த விதியில இது போல பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் வீடு கட்டுறதுல இந்த சிரமங்கள் இருக்குன்னு சொன்னாரு. உடனே வந்து அங்கே மினிஸ்டர் அன்னைக்கு முத்துசாமி சார் அன்னைக்கு மீட் பண்றோம். அவர் செக்ரட்டரி வர சொல்றாரு, இது எப்படி சரி பண்ணலாம். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு வேண்டுகோள் கொடுங்க, நம்ம வந்து இந்த விதியை திருத்தி கொடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும். இதுக்கு 20 மீட்டிங் போட்டிருக்கோம். ஆனா நீங்க அந்த கவர்மெண்ட் ஆர்டர் கூட ஒன்றும் கையில வாங்கல தயாரிப்பாளர் சங்கம். இதுதான் நீங்க உங்க உறுப்பினருக்கு பண்ற நன்மை. முதல்ல உங்க உறுப்பினருக்கு நீங்க என்ன நன்மை பண்றீங்க? சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதீங்க. எங்கால பார்த்து நாங்க நீலி கண்ணீர் வடிக்கலாம் சொல்லாதீங்க. எங்க உறுப்பினருக்கு நாங்க 100% வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 100% வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க உங்க உறுப்பினர்களை முதல்ல தொழிலாளியை காப்பாத்துக்கு அப்புறம் நீங்க உங்க உறுப்பினரை காப்பாத்துங்க. அவங்களுக்கு நீங்க ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. ஒரு தயாரிப்பாளருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. செத்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்கள். உங்க உறுப்பினர்களை முதல்ல நீங்கள் காப்பாற்றுங்க. எங்களை காப்பாற்றுவது அப்புறம். உங்ககிட்ட 3000 கோபி சொன்னாலே உங்ககிட்ட 3000 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அந்த உறுப்பினரை நீங்கள் காப்பாற்றுங்கள். அதுக்கு பிறகு எங்களை காப்பாற்றுங்க. எங்களை காப்பாற்றுக்க எங்களுக்கு தெரியும் சார். இங்க மாற்றுத் தொழிலாளி ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் தலைவர் ஆகணும்னு நினைச்சு அவங்களாம் சங்கம் ஆரம்பிச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க மாற்றுத்திறனாளி சில பேரால் சில வேலை பண்ண முடியும். ஒரு மாற்றுத்திறனாளி அவரால் லைட் தூக்க முடியாது, அவர் லைட் மேன சேர்க்க முடியாது, அவர் டைரக்ட் பண்ண முடியும். அப்போ எந்த தொழிலை அவரால் பண்ண முடியுமோ அந்த தொழில் அவர் உறுப்பினரை சேர்த்து எந்த தடையும் இல்லை. மாற்றுத்திறனாளி என்பதால் அவருக்கு இங்க வந்து உறுப்பினராக சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை. அப்ப எந்த தடையும் இல்லாத போது நீங்க எதுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்? நீங்க தலைவர் ஆகிறதுக்கா? இங்க எப்படி போவாங்க சார்? அவங்க இங்கே இருந்து வேலை பண்ணலாம். இங்க இருந்து இங்க வேலை பண்ணக்கூடாதுன்னா தானே அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க வந்து வேலை பண்ணலாங்கிற பட்சம் அவங்க வேலை பண்ணிட்டு தானே இருப்பாங்க. எது மாற்றுத்திறனாளி இல்லையே, மாற்று தொழிலாளர்கள். அது மன்னிக்கணும், மாற்று தொழிலாளர்கள். இங்க ஏற்கனவே தொழிலாளி இருக்காங்க. இருக்கிற 25,000 பேருக்கு வேலை இல்லை. 25,000 பேர்ல நாங்க 15,000 பேர் தான் எனக்கு வேலை கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் இன்னொரு 15,000 பேர் ஒர்க் பண்ணணும். ரவுண்ட் கிளாக் 25,000 பேர் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு வேலை இங்க ஆள் இல்லை அப்படின்னா நீங்க வேலை எடுக்கலாம். இப்போ அவங்க மட்டும் சம்பளம் கொடுங்க வேலை பார்க்க போறீங்களா? உங்களுக்கு ஒரு அடிமையை தேடுறீங்க. நீங்க வேலைக்கு தொழிலாளியை தேடல, ஒரு அடிமையே இல்லை வந்து அடியாளை தேடுறீங்க. அதெல்லாம் இப்ப சரியா வராது. நிகழ்காலத்திலே இது நல்லதில்லை சார். எதிர்காலத்தில் என்ன? நிகழ்காலத்திலே இது மோசமான செயல். இப்போ அவங்கதான் நம்ம ஏழா பிரிஞ்சு சீரழிகிறாங்க. எங்களையும் பிரிக்கணும். தயாரிப்பாளர் ஒரே சங்கமா இருந்தா அதன் வலிமை என்னவா இருக்கும்? நிச்சயமாக அந்த அவங்களோட குரலுக்கு ஒரு சேயிங் இருக்கும். ஏன் இப்போ அவங்க வந்து இதுவா இருக்காங்க? நடப்பு தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, சேம்பர், கவுன்சில், நடப்பு தயாரிப்பாளர், கில்டு, சிறு தயாரிப்பாளர்,
டிஜிட்டல் தயாரிப்பாளர், அனைத்து தயாரிப்பாளர் சங்கம், 7 சங்கம் இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு அந்த அவர்களை ஒன்றிணைக்கிற முயற்சியில் நீங்க ஈடுபடாம ஒன்னா இருக்கிற பெரிய எங்களுக்கு வைக்கணும் ஏன் நினைக்கிறீங்க? இப்போ இன்னொரு ஆபத்து இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. நாங்க கட்டுக்கோப்பா இருக்கிறதால எங்களை ஒரு உறுப்பினர் தப்பு பண்ண முடியாது. இன்னைக்கு எந்த உறுப்பினரும் தப்பு பண்ண முடியாது. உடனே அந்த சங்கம் சம்மேளனம் அழைச்சு அவங்க வந்து அதுக்குண்டான நீதியை நாங்க கொடுத்துருவோம். இப்படிதான் ஒரு தடவை இந்த தயாரிப்பாளர் மோசம் போனாங்க. நாங்க அதை கடந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தும் போது டெக்னீஷியன் யூனியன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர், அதாவது ஜிம்மி ஜிப்பு, பேந்தர், இவங்கெல்லாம் வந்து 14,000 ரூபாய் சம்பளம். அவங்க கடைசியாக கேட்டாங்க 13,500 ரூபா. நாங்கள் சொன்னோம் சார் கொஞ்சம் பேசி 13,750 ரூபா வச்சுக்கலாம். நோ நான் சொன்னது தான். அப்போ அவங்களும் ஒத்துக்கல. அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொன்னாங்க, நீங்கள் விட்டுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அப்படியா? நாங்கள் டெக்னீஷியன் யூனியன் சொன்னோம், என்ன சார் ப்ரொடியூசர் பார்த்துட்டு விட்டுவிட்டு சார்ட்டான். இன்னைக்கு ஏன் தெரியுமா அவன் நிலைமை? 20,000 கம்மி யாரும் சம்பளம் வாங்கல. ஏன்னா அவன் ராஜா. ஒருத்தர் 20,000, ஒருத்தர் 21,000, ஒருத்தர் 30,000, ஒருத்தர் 40,000, ஒருத்தர் 50,000. இப்போ இவங்க யாருக்கு அவங்க கேட்டு சார் நீங்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா ஒரு திறமையை கேட்ப நான் சம்பளம் வாங்க, நீங்கள் தலையிடாதீங்கிறோம். இதை கெடுத்தது யாரு? நீங்கள் அன்னைக்கு ஒரு சுமூகம் வந்து அன்னைக்கு வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே அமைப்பாக இருக்கும். நாளைக்கு அவங்கவுங்க ஒரு சம்பளம் கேட்பாங்க. எந்த சம்பளத்தை நீங்கள் கொடுப்பீங்க? அப்போ ஒரு அமைப்பாக இருந்தால் அமைப்புக்கு பயந்து தொழிலாளர்கள் வந்து, இல்லை அமைப்புக்கு கட்டுப்பட்டு தொழிலாளர்கள் வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு வருவாங்க. நாளைக்கு 500 பேர் வேணும்னா எங்கே போய் தேடுவீங்க நீங்கள்? இப்போ எங்கே வந்து நீங்கள் சொல்லுங்க சார், நாளைக்கு 500 பேர் ரிச் கேர்ள்ஸ் வேணும்னா சொல்லி முடிச்ச அரை மணி நேரத்தில் 500 பேர் இங்கே இருக்கிற ஏஜென்ட் கொண்டு வந்து உங்களுக்கு நிறுத்திடுவாங்க. அது யார் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அப்போ ஒட்டுக்கோப்பாகவும் ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு தப்பா? இது ஒரு தவறான, இது வந்து நான் எல்லா தயாரிப்பாலும் சொல்ல வரல, தயாரிப்பு நிர்வாகியில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல வரல. ஒரு சில பேரோட தனிப்பட்ட விரோதம் தான். அது வந்து தனிப்பட்ட விரோதம் தான். இப்போ ரெக்குவயர்மெண்ட் வருது, இப்போ ரெக்குவயர்மெண்ட் வரப்போகுது. இப்போ இந்த மார்ச் 31 முடியுது. நீங்க வந்து 1ஆம் தேதி சம்பள பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை. நாங்க அது கூட சொன்னோம், நாங்க 100 வருஷமா இருக்கோம், 3 வருஷமான சம்பளம் மீறிட்டு இருக்கு. அதுவே எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு PF செய்யணும், நாங்க வந்து ஒரு எம்ப்ளாயா அங்கீகாரம் பெறணும், எங்களுக்கு ஒரு 14% சம்பளம் இது பண்ணி கொடுங்க, எங்களுக்கு PF மட்டும் கொடுங்க, யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கூட நாங்க சொன்னோம். இதை வந்து பேச சொல்லி காலம் எடுத்துட்டே வந்து இப்போ வந்து அதுக்கு சண்டைக்கு போட்டாங்க, இனிமேல் உங்களோட கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போ நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் நாங்கள் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு. இப்போ எங்க மேல வந்து பரிதாபம் காமிக்கிறோம். என்ன பண்ணணும்? அவங்க 15% கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணணும்? நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லணும். அவங்களும் ஃபோன் பண்ணி, இது வரைக்கும் உங்களுக்கு சண்டை இல்லை, அவனை வர விடக்கூடாது சொன்னவன், இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்றீங்க. ஃபோன் பண்ணி சார் நீங்க ஒத்துக்காதீங்க, அது பிரச்சனை, இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு நாங்களும் கொடுக்கணும். எவ்வளவு நல்ல எண்ணம் பாரு. இந்த நல்ல மனிதர்கள் தான் இவங்க தொழிலாளர் சம்மேளனத்தை ஆரம்பிக்க போறாங்க. எங்களுக்கு 100 வருஷமா நாங்கள் கூலிக்கார மாதிரி ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். நாங்க ஒரு எம்ப்ளாயா கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு PF வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு செய்தியில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 2 கிட்னி வேலை செய்யல. ராமச்சந்திரா போனா வந்து 12 லட்ச ரூபா ஃபீஸ் சொல்றாங்க. அவர் வந்தார் எங்கிட்ட, சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொன்னேன் 12,000 20,000 பண்ணலாம்ப்பா, 12 லட்சம் நாங்கள் எப்படி பண்றது? அப்புறம் பேசும்போது அவர் USI மெம்பரா இருக்காருன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஒன்று USAக்கு வந்து டெப்டி டைரக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அப்புறம் லெட்டர் கொடுக்க சொன்னார். FEFCலேருந்து லெட்டர் கொடுத்தோம். அந்த லெட்டரின் அடிப்படையில் அந்த உறுப்பினருக்கு வந்து அவங்க இன்னைக்கு ஃப்ரீயாக தமிழ்நாட்டில் இருக்க அப்போலோலாம் பண்ணலாம், ராமச்சந்திரன் எந்த அலுவலகத்திலும் ஃப்ரீயாக வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க இப்போ அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர் டோனர் இருந்தால் பண்ணிடலாம். இப்போ அடுத்த வாரம் அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க போகுது. அப்போது இது போன்ற ஒரு பாதுகாப்பு எங்கள் எல்லா மெம்பரும் கிடைக்கும் இல்லையா? அவங்க வேற வகையில் எப்படி அவங்க USI மெம்பராக இருந்ததால அவங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் USI மெம்பராக இருந்தா எங்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா? இந்த நீங்களும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. நேற்று ஒரு அம்மா இறந்துட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு நல்ல வேலை, அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இறந்தாங்க. அந்த கம்பெனி கொஞ்சம் பணம் கொடுக்கும். இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணதால தான் அவனுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சது. கும்பகோணத்தில் ஒரு ஷூட்டிங்ல 6 பேர் செத்தாங்க. அந்த பாடியை கொண்டு வரது கூட ஆம்புலன்ஸ் பணம் கொடுக்கக்கூடிய நிலையில தயாரிப்பாளர் இல்லை. அவங்களை யார் காப்பாத்துறது? யார் காப்பாத்து? அவங்களை வந்து அந்தந்த யூனியன் பணம் செலவு பண்ணி ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு வந்து பாடியை வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க.
அடிப்பட்டவங்களை கொண்டு எஸ்ஆர்எம்லாம் அந்த எஸ்ஆர்எம்க்கு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கொண்டு வந்து ஃப்ரீயாக நாங்கள் மெடிசன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ இது மாதிரி எங்கே போய் நாங்கள் நிற்கிறது? அப்போ அரசாங்கமே எங்களுக்கு அந்த உதவியை இலவசமாக பண்ண வரும்போது நீ அந்த உதவி கூட பண்ண விடாமல் நீங்கள் தடுத்தீங்கன்னா உங்கள் நல்ல எண்ணம் என்ன? இவ்வளோ நாளாக உங்ககிட்ட வேலை செஞ்சுருக்கோம், உங்கள் எண்ணம் தான் என்ன? அதிகாரம் பண்ணணும், நாங்கள் சங்கத்தை இருக்கோம், என் கீழே எல்லாரும் இருக்கணும். இதுக்காக இதுக்கு நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ண வந்தோமா, அதிகாரம் பண்ண வந்தோமா? சார் 100% இழப்பு சார். வெளியூருக்கு ஒரு படம், நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2.5 லட்சம் வேலை நாட்கள் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம். இப்போ விஜய் படம் இங்கே நடந்ததால இந்த படம் அங்கே போயிருந்தா ஒரு 5000 பேர் கூட வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், இது மாதிரி ஆட்கள் தான் போயிருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேர்? அப்போ 2,45,000 வேலை நாட்கள் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ஹீரோஸும் முதல்ல உணரணும், தமிழ்நாட்டில் வாழ்ற நீங்க தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு துரோகம் பண்ணாதீங்க. நாங்க உங்களை கெஞ்சி 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 பார்த்து காலில் என்னதான் பண்ண சொல்றீங்க? ஹைதராபாத்ல போய் ஷூட் பண்றதால உங்களுக்கு என்ன வருது? ஈவிப்பில் போய் நீங்க உட்காந்துட்டு நீங்க ஒரு ராஜா, உங்க ஒரு ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை செட்டு போடுறீங்க. என்ன இனிமே எங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி எந்த எந்த நடிகரும் ஈடுபடாதீங்க, எந்த தயாரிப்பாளர் கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க அங்க போய் ஷூட் பண்றதால அவங்களுக்கு ரூம் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவ்வளவு செலவு பண்றீங்க, அதனால என்ன லாபம் உங்களுக்கு? நான் இப்போ காஷ்மீர்ல வெள்ள பனிமலை இருக்கு, அதை இங்க செட்டு போடுவது நாங்க சொல்லல. அது மாதிரி இருந்து அங்க போய் பண்ணுங்க. நீங்க ஹைதராபாத்ல போயிட்டு நம்ம ஊருக்கு கிராமத்தை அங்க போய் செட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? கிராமமே நம்ம கிட்ட இருக்கு, அரசு இடம் கொடுத்துருக்கு, அங்க போய் செட்டை போடுங்க. இங்க நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க, நம்ம ஆட்கள் பிழைப்பாங்க. காஸ்ட் அதிகமாகுது சார், காஸ்ட் அதிகமாகுது. தயாரிப்பாளர்கள் கண்ட்ரோல்ல இருந்திருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் சார் சினிமா. நீங்க தான் சொல்லணும் சார். நான் நஷ்டப்பட்டா விட அங்க போறேன்னா அது யார் கண்ட்ரோல்? என்ன எப்படி டைரக்டரா, இல்ல ஹீரோவா, இல்ல கேமராமேனா, இல்ல அதுல நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்றாங்களா, ஜூனியர் சார் நாங்க ஷூட்டிங் வரோம்னு சொன்னாங்களா? அது யார் கண்ட்ரோல் பண்ண நீங்க தான் சொல்லணும், நாங்க எப்படி சொல்ல முடியும் சார்? அரசு எப்படி சார் சொந்த மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமா எந்த அரசா செயல்படுமா சார்? அதுல அரசு சும்மா இவங்க தான் சொல்லிக்கலாம். அரசுக்கு எந்த விதமான சம்மந்தம்? அரசு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நம்ம ஊர்ல ஷூட் பண்ணணும்னு சொல்லணும் அவங்கள. நான் அரசாங்கத்துக்கு இப்ப கேள்வி நாங்க நிச்சயமா கோரிக்கை வைப்போம். தமிழ்நாட்டு படங்கள் அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் நெசசரி. இப்போ வைசாக் பீச் வேணும் போங்க, கோல்கொண்டா ஃபோர்ட் வேணும் ஹைதராபாத் போங்க, காஷ்மீர்ல பனிமலை வேணும் நீங்க காஷ்மீர் போங்க. நீங்க தேனியை போய் அங்க போய் செட்டு போடாதீங்க, இங்க இரு ஐயனார் சாமியை போய் அங்க போய் செட்டு போடாதீங்க. அங்க 2000 பேர் வச்சு நீ இருக்கும்போது இங்க படம் பாக்குறோம் வயிறு எப்படி எரியும்? இங்கதான் படம் பாக்குறான், அங்கேயே பாக்குறான். அந்த தொழிலாளிங்க பார்த்தானா அவன் வயிறு எரியாது? நம்மள பட்டினி போட்டுட்டு இவங்கலாம் இப்படி பண்றாங்களேன்னு அவங்க கவலைப்பட மாட்டான்? அந்த சாபம் உங்களை பாதிக்காது? தயாரிப்பாளர் சங்கம் சேம்பர்ல இருந்து வரும்போது அதுக்கு பெப்சி ஆதரவு கொடுத்தது, அது தப்பு இல்லையா? இப்ப நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொன்னோம், நீங்களே பண்ணுங்கன்னு. உங்களால அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியும்? நீங்க இன்னொரு அவங்களை வளர்த்து விட்டுட்டீங்க, அதுல ஒரு 300 பேர் 400 பேர் இருந்து நீங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பண்ண மாட்டோம், நஷ்டம் யாருக்கு? வளர்த்து யார் விடுவது? நீங்க உங்களிருந்து பிரிஞ்சு போகும்போது நீங்க அவங்களை அரவணைச்சுக்கணுமா, இல்ல நாங்க சேர்த்து நீங்க அவங்க கூட போய் சேருங்கன்னு சொல்லணுமா? ஏன் சார் அது இது என் வேலையா? அது அது பெப்சியோட வேலை இல்லைங்க. நீங்க அவங்க எங்கிட்ட வந்தாவா, இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க நாங்க இது மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறோன்னு. நாங்க சொல்லாமல இருந்து 3 வருஷமா போராடி 30 மீட்டிங் அவங்களோட வச்சிருக்கோம். ஒரு தடவை நாங்க இருந்து 2 பேரும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பேசியிருக்கோம் சார், அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம் சார், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரா இல்லைன்னு சொன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? பேச்சுவார்த்தைனா 2 பேரும் சம்மதிச்சாதான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இவன் அழிச்சிருன்னு சொன்னா அழிக்கிறதுக்கு நாங்க ஆளு, நீ முடிஞ்சா அழிச்சுக்க, அழிக்கிறதுக்கா நான் ஆளு? உன்னோட அடியால எங்களை பயன்படுத்தாததான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருது, உங்களோட அடியால எங்களை பயன்படுத்தாதீங்க. நீ
சார் சங்கங்கள் ஆரம்பிக்கிறத பற்றி இனிமேல் அவங்கவுங்க வேலை சார். அது எங்கள் வேலை இல்லை, அது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் வேலை செய்வோம், அவ்வளோதான். எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் வேலை செய்வோம் சார். அது அவங்க தான் பார்த்தது. அந்தந்த சங்கங்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டியது அவங்க தான். நாங்கள் சங்கத்தை உருவாக்க மாட்டோம். நான் போய் இன்னொரு சங்கத்தை உருவாக்கினா சொல்லுங்க, என்ன சார் பெப்சி இது மாதிரி அநியாயம் பண்ணீங்க, நான் போய் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் உருவாக்கலாமா? அது தப்பு. ஆனால் யாரோ உருவாக்காங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து உருவாக்காமல் பார்த்துங்க, அது உங்களோட வேலை, என் வேலை இல்லை, பெப்சியோட வேலை இல்லை. பெப்சி வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும், ஒழுங்காக வேலை செய்யணும், டைமுக்கு வரணும். அதுதான் பெப்சி சொல்ல முடியுமே தவிர இன்னொரு ப்ரொடியூசர் கூட ஏன்பா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உன் வேலையா போயான்னு சொல்லுவான். ஒன்றா ஒரு நான் டீட்டெயில் கொடுக்குறேன், எவ்வளோ வியாபாரம் எங்கெங்க போகணும். அது நாங்கள் அந்த இப்போ இதே கோரிக்கை இன்னொருத்தர் வச்சாங்கன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு படம் 2 படம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு நடக்கும்போது மெஜாரிட்டியான படங்கள் இங்கேருந்து தான் வருது. இதில் இப்போ அதனோட துணைத் தலைவர் உறுப்பினராக இருக்காரு, நிர்வாகத்தில் இருக்காரு. அந்த சங்கம் ஒன்று அங்கேருந்து வா, இல்லை நடவடிக்கை எடுக்கணும்ல. அதை விட்டுட்டு என்ன கேட்டீங்கன்னா உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் தலைவர் அவர் அங்கே மெம்பர் வந்து படம் எடுக்கிறாரு. எப்படி நீங்கள் அவர் துணைத் தலைவர் வச்சுக்கிட்டீங்க? அவர் வந்து பணம் கொடுத்தாரு, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கட்ட கொடுத்தான்னு விட்டுட்டீங்களா? இல்லை நாங்கள் அவர் போய் நீங்கள் அவர் போய் சேர நாங்கள் சொல்லணுமா, நீங்கள் சொல்லணுமா, நாங்கள் சொல்லணுமா? சார் நீங்க அத்தைக்கு மீசி மேல வச்சா எப்படி கூப்பிடலான்னு கேட்குறீங்க. எங்க ஒரு உறுப்பினர் போக மாட்டேன், நீங்க அந்த கவலையப்படாதீங்க. ஒரு உறுப்பினர் போக மாட்டேன். நான் உடனே இந்த முடிவு எடுத்துருவேனா, முதல்ல இசி போட்டு ஜெனரல் பாடி போட்டு இன்னைக்கு அனைத்து சங்கங்களில் இருக்கிற அனைத்து உறுப்பினரும் வர வச்சு இசி செயற்குழு மெம்பர்லேருந்து ஆஃபீஸ் பேர் எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் நான் அறிவிக்கிறேன். ஒரே ஒரு மெம்பர் கூட போக மாட்டேன். அந்த பயம் எங்களுக்கு இல்லை. அவங்க ஆரம்பிச்சிருவாங்க வளர்ந்துருவாங்கன்னா இல்லை. தேவையில்லாம ஒரு மனப்பூசல். நாளைக்கு இப்போ இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு பாருங்க எனக்கு. நாளைக்கு எங்களோட நட்பா இருந்தவர் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு நீங்க தரம் தாழ்ந்த ஒரு லெட்டர் எங்களை விமர்சிக்கிறீங்க, அது மொட்டை கட்டுவாசி போடுறீங்க, வேலை வச்சு வேலை பண்றீங்க. இது வரைக்கும் உங்களுக்குள்ள திட்டிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அவங்க அங்க ஆளை வச்சுட்டு என்னை பத்தி திட்டி நான் இது பண்றது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சங்கத்துக்கு நான் வரும்போது என்னை எதிர்த்து நின்னவர் 33 ஓட்டு வாங்கினாரு, நான் 36 ஓட்டு வாங்கினேன். அடுத்த முறை நான் 49 ஓட்டு வாங்கினேன், அவர் 16 ஓட்டு வாங்கினாரு. அடுத்த முறை இருக்கும்போது எங்களை ஏற்று ஆளே இல்லை. ஒரு 100 ரூபா தான் நாங்கள் செலவு பண்ணி அப்ளிகேஷன் வாங்குவோம். அப்போ என்னுடைய செயல்பாடு சரியா இருக்கிறதால நான் இங்கே பணம் கொடுத்து இல்லை வேற மாதிரி உதவிகள் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உறுப்பினர் நான் தேவைப்படுற வரைக்கும் நான் இங்கே இருந்துகிட்டே இருப்பேன். அதனால இதில் அதிகாரத்துக்கான போட்டி எங்ககிட்ட இல்லை. நாங்கள் இதில் இருக்கோம். என்னுடைய ஓய்வு நேரத்தை என்னோட உறுப்பினர்கள் செலவு பண்ணுறது திரைப்படத்துறைக்கு தான் என்னோட முதல் ப்ரெஃபரன்ஸ். அதில் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிபிட்டாக யாராக இருக்கட்டும், அந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பார்ட்னர். அந்த பார்ட் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே நான் உதவி நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் எங்கள் மேலே கோரி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இது மாதிரி எங்களை பேச வைக்கிறத நீங்கள் இவ்வளோ நாள் 3 மாதம் என்னென்னவோ தரக்குறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு விமர்சனம் பண்ணேன்னா தனிப்பட்ட முறையில் சுயலாபம் அடைவதாகவோ இல்லை வந்து இவங்க தொழிலாளர்கள் மேலே அக்கறை கொள்றதாவோ, அங்கே இருக்கிற தொழிலாளரை காப்பாற்ற தான் நாங்கள் படையெடுக்க வரோம். நாங்கள் இது ஆரம்பிக்கிறோம். தொழிலாளியை காப்பாற்றினா ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருவோம் சார், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்னும் அதெல்லாம் சொன்னால் தனிப்பட்ட இதுவாகிடும். நீங்கள் நிர்வாகத்தில் இருந்து சைன் பண்ணவங்களாம் என்ன சம்பளம் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ செக் கொடுத்தீங்க, இது எங்கிட்ட எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சொன்னால் தனிப்பட்ட விரோதமாகிடும், தனிப்பட்ட தாக்குதல் ஆகிடும். அது ஒரு நாகரிகமாக இருக்காது. அதையும் பொறுத்துக்கிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சார் அவர்கிட்ட வந்து ஒரு 3 உதவிகள் கேட்டோம் சார். இப்போ வந்து வீடு கட்டுற திட்டம் இருக்கு. வீடு கட்டுற திட்டத்துக்கு எங்ககிட்ட வந்து வீடு இல்லாத உறுப்பினர்கள் வந்து ஒரு 4500 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் 2.5 லட்சம் ரூபாய் மானியம் இருக்குது, அதை வந்து வழங்கணும். அது அந்த வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதோ வந்து தனிப்பட்ட இதில் வந்து ஒரு அதிகாரி எங்களுக்கு செலக்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு மொத்தமாக ஒரு சிஸ்டம் மாதிரி கொடுக்கணும்னு கேட்டோம்.
அது ஹவுசிங் இதில் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ இப்போ இதில் நாங்கள் திட்டம் கொண்டு வரோம். அதில் வந்து யாருக்கெல்லாம் நன்மைனா, இப்போ வேலை செய்கிற எல்லாருக்கும் நன்மை. வேலை செஞ்சால் சம்பளம் வரும், வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரும், வேலை செஞ்சால் இஎஸ்ஐ கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும். இப்போ 30 வருஷமா இருந்து இப்போ வேலை இல்லாமல் வந்து ஒரு 6000 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுங்க, ஒரு மாதம் 3000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அதனால இது மாதிரி 12 கோடி தொழிலாளர் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர். அவங்க மொத்தமாக கொடுக்கறதுங்கிறது வந்து ஒருத்தர் கொடுத்தா எனிமிட்டி வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்கில்டு ஒரு இதுவாக ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு அசோசியேஷனாக வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக 60 வயசுக்கு 65 வயசு மேலே பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குறது வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து தொழில்துறையை சேர்ந்த அதிகாரிகள் குறித்து பேசினார். அந்த செய்தியை கேட்டு அதை வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இப்போ என்னன்னா எங்க ஸ்கில் தான் டெவலப், வெளியில இருக்கவங்கலாம் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு நிறைய அதாவது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு. 35,000 ரூபா வந்து லேப்டாப் வாங்குறதுக்கு, 35,000 வந்து ஃபேக்கல்ட்டிக்கு டீச்சர்ஸ் டீச் பண்றவங்களுக்கு, 30,000 அந்த ஆர்கனைஸ் பண்றவங்க. இது போல இது பண்ணி 1 லட்ச ரூபாய் 10,000 பேருக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. எங்க தொழிலாளர்கள் இது மாதிரி இருக்காங்க. இப்போ வர எல்லாருமே இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் அதெல்லாம் வந்து கதை சொல்றது தான் முன்னாடி பேப்பர்ல எழுது, இப்பெல்லாம் லேப்டாப் இருந்தால் தான் நடக்குது. அப்போ அவங்களுக்கு இப்போ கேமராமேனுக்கோ இது மாதிரி சரி அவங்கவுங்க தொழிலில் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை இது பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். அதை வந்து அவர் கோரிக்கையாக கொடுத்துருக்கு. அதை நிச்சயமாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 கோரிக்கை தான் அவர் கொடுத்துருக்கோம். அது நிச்சயமாக பண்ணித்தராரு. அவர் உண்மையாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவர் ஒரு தமிழ் நம்ம தமிழ் சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்காரு, நமக்கு உதவணுங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கார். அதனால எப்போ நேரம் கேட்டாலும் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாகவோ இல்லை அமைச்சகத்தையோ அணுகி எங்களுக்கு அந்த உதவியை வந்து ஒரு 4 தடவை கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்காரு. அது நடந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ சார் அது நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் சார். இது வரைக்கும் ஒரு 5% தான் நடந்திருக்கு சார். அது எங்கள் உறுப்பினரும் அசால்ட்டாக இருக்காங்க, வாங்கி கொடுத்தாலும் போட மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்குது. ஒரு க்ளவுஸ் போட்டு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுன்னா அவங்க க்ளவுஸ் சார் இது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறாரு. அவர் கேப் போட்டு வந்து லைட்டு உள்ளே போங்கன்னா அது கேப் வேர்வை வடிதே உள்ளே போட முடியும். இப்போ எங்கள் மெம்பர் மேலே கொஞ்சம் இது தவறு இருக்குது. அது வந்து ஒரு 20%. ஆனால் 80% வந்து அந்த ஸ்டுடியோஸ் அதுக்கு உண்டான வசதி இல்லாமல் இருக்குது. நாங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ அவங்களோட சண்டை, எல்லாரோட சண்டையாக இருக்குது. எங்களுக்கு உரிமையை கேட்டாவே சண்டையாக இருக்குது. நிச்சயமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். கரணம் தப்புனா மரணம் இருக்குது பாருங்க. அது மாதிரி ஸ்டண்ட் மேனு மட்டும் நாங்கள் இங்கே மரணம் இல்லை, லைட் மேனு கூட டெய்லி மரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். மேலே ஏறினானா எந்த கோடா எப்போ இறங்கும்னு தெரியாது, எப்போ அது ஆடுன்னு தெரியாது. அந்த எந்த கோடாவுமே கொடுத்துட்டே இருக்கும் சார், கொடுத்துட்டே இருக்கும். எந்த கோடாவுமே விதிப்படி இல்லை சார். நாங்கள் வந்து சொல்லிட்டோம், நாங்கள் லேபர் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸ்டுடியோ மூடிடுவாங்க. இன்னொரு பயம்னா இங்கேயே ஸ்டுடியோ இல்லை, ஸ்டுடியோ மூடினா இருக்கலாம் வந்து இன்னும் வெளியூர் போயிடுவானேன்னு அந்த பயம் வேற இருக்கு. இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு நெருப்பாற்றல் தான் நாங்கள் நீந்திக்கிட்டு இருக்கோம். சார் இது வரைக்கும் இருந்தவங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லா பிரச்சனையும் நாங்கள் சுமூகமாக தான் முடிச்சிருக்கோம். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு சார், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஒரு சிலர் நான் தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்ல வரல, அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை சார். தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், இணை செயலாளர், செயற்குழு உறுப்பினருக்கு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அப்போ தங்களுக்குள்ள கருத்து மோதலில் அது வந்து இப்படி ஆயிடுது. அப்படிதான் நான் உணர்றேன். அது தவிர வேற ஒன்றும் அதில் இருக்க மாதிரி தெரியல. இப்போ இந்த நிர்வாகத்தில் வரும்போது தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை சார். பெப்சியை எதிரியா காமிச்சா அங்கே ஜெயிக்கலாம் சார். பெப்சியோட வேலை செய்ய மாட்டோம், உடனே 100 பேர் கை தட்டுவாங்க. அப்போ நான் தலைவன் ஆயிடுவேன். அவ்வளோதான். அது தவிர வேற எதுவும் கிடையாது. எங்களை எதிர்ப்பதால அங்கே கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு இது இருக்கும், ஒரு உணர்ச்சி கிளம்பும். இனிமேல் அவங்களோட இது நம்ம அடிமைத்தனத்து நம்ம இல்லை, நம்மளே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். யாரு கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம், யாரு கூட ஒர்க் பண்ணுவேன்? நம்ம சொல்லிட்டோம். நீ சொல்லி 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் கடிதம் அமைச்சிட்டு இருக்கீங்க. இதே செயலாளர் கையெழுத்து போட்டு எங்கள் உறுப்பினருக்கு நீங்கள் சிறு பட்ஜெட்டுக்கு நீங்கள் இது அலாட் பண்ணுங்கன்னு கையெழுத்து போட்டு போன வாரம் கூட அனுப்புறீங்க.
சார் அனுபவ ரீதியாக நான் சொல்றேன் சார், பண்ண முடியாது சார். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். இவங்க ஒரு ஸ்டெடிகேம் ஆபரேட்டர் உருவாக்குறேன்னு சொல்லி 3 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு ஆளை கூட உருவாக்கல, அதுக்கான முயற்சி கூட செய்ய முடியும். அதனால சொல்வது வேறு, அது செய்யறதுங்கிறது வந்து எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும், எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ கோபத்துல பேசலாம் இல்ல. அது ஒரு விஷயம் சார், ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு தான் விஷம், மொத்தமா கெட்டு போயிடும். அது மாதிரி கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது கஷ்டம். இது மாதிரி வந்து நாங்க பண்றோம்னு சொல்லி கெடுக்கிறது ஈஸி. நன்றி நன்றி நன்றி.